ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதம்னு இப்போ எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவியை எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு சுவையாக செய்ய போகிறோம். நான் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட்டை அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணவே முடிஞ்சது கிடையாது. இப்போது இந்த சுவையான கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 200 கிராம் அளவுள்ள மஷ்ரூமை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். மஷ்ரூமை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தூளுப்பு சேர்த்தாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்தாச்சு. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, வாசனை நமக்கு நல்லா தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்தளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 50 ml அளவுள்ள தயிர், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவு, அப்படி இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த காளானில் நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் கிரேவியில் காளானை சாப்பிடும்பொழுது நமக்கு நல்லா ஜூஸியாக உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 50 ml அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு முழு கரம் மசாலா பொருட்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கருப்பு ஏலக்காய் 1, கல்பாசி, ஜாதி பத்திரி, ஸ்டார் அனிஸ் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். 1/2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கைப்பிடி அளவு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 இல்லை 3 வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கைவிடாமல் வதக்கும் பொழுது தான் இது போல் ஈவனாக வதங்கி வரும். இப்போ 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இஞ்சும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அதனோட பச்சை மணம்லாம் மாறிட்டு இந்த கலரில் கிடைக்கும். நல்ல பழமான பெரிய சைஸில் இருக்க தக்காளி 2 இதில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் புளிப்பான தக்காளி கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயை விட ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க. அதாவது லோ ஃப்ளேமுக்கும் மிதமான தீக்கும் நடுவில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இது போல் நமக்கு சாஃப்டாக தக்காளி வெந்து வந்துடும். சில சமயம் தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி இருக்க தக்காளிக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. தூளுப்பு 1 டீஸ்பூன் அளவு இப்போ சேர்க்குறேன் நான். ஏற்கனவே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம், அதனால் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் கூடுதலாக தேவைப்படும். இப்போது இதில் 100 ml அளவில் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் கரையணும், பச்சை மணம்லாம் மாறணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விடணும். அப்போ பச்சை மணம்லாம் மாறி இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெய் மேலே இது போல் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம், அதை எடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துருங்க. 1/4 கிலோ அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை இதில் நான் சேர்த்துருக்கேன். தோலெல்லாம் உரித்த பிறகு அது 1/4 கிலோ அளவு வெயிட் இருக்கும். நீங்கள் பச்சை பட்டாணி மஷ்ரூம் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா கூட குறைய சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் இது மிதமான தீயில வெந்துச்சுனாலே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, நம்ம காஞ்ச பட்டாணியை வேக வச்செல்லாம் சேர்க்கல, சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இது போல் திரும்பவும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே பச்சை மணம் போயிடுச்சு, கிரேவி நல்லா இதோட சேர்ந்து ஊற ஆரம்பிச்சிருச்சுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
இனிமே தட்டு போட்டு மூட வேணாம். அப்படியே ஓப்பன்லேயே விட்டு கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. இது போல் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது ஒரு கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேன். தாராளமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் எந்த தவறுமே இல்லை. சீசனில் பச்சை பட்டாணி கிடைக்கும்பொழுது அவசியம் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஞ்ச வெந்தய இலை தூள், கசூரி மேத்தின்னு கிடைக்கும் கடையில். அதை ட்ரை பண்ணிவிட்டு தருவாங்க. அதை நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. கிரேவி பாதி அளவு ஆறின பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இந்த கிரேவி வெளியில் வேறு எங்கேயும் சாப்பிடாத அளவுக்கு அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் படி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கலர் ஆகட்டும், அதனோட அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும், இதே போல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.